நாம் எப்படி இருக்கின்றோம் என்று கேட்டால், நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு வார்த்தையே சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்திவிடுகிறது. நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும், அவர்கள் நம்முடைய சந்தோஷத்தையே பொறுக்க முடியாமல் வாடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் யார்? நாம் ஒரு ஆத்மா, அவர்களும் நம்மை போல் ஒரு ஆத்மாவே. நாம் அனைவரும் சகோதரன் சகோதரி ஆவோம். அது அவர்களது பொறாமை, அவர்களது பலவீனத்தின் வெளிப்பாடாகும். இதை புரிந்து நாம் அவர்களை மன்னிக்கும் பக்குவம் பெற வேண்டும். அந்த பக்குவம் இராஜயோகம் தியானத்தில் கிடைக்கிறது. எப்படி அனைவருக்கும் உடலுக்கான தந்தை ஒருவர் இருக்கிறாரோ அது போலவே ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இறைவன், பரமாத்மா. தன்னை ஒரு ஆத்மா என உணர்ந்து இறைவனை அன்பாக நினைவு செய்வதே இராஜயோக தியானமாகும். அனைவருக்கும் அன்பும் அமைதியும் சாந்தியும் அனைத்து பிராணிகளுக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தும் சிந்தனையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்வு. பிறர் நம்மை தீது பார்த்தாலும் நாம் அவர்களை ஆத்மாவாக பார்த்து கருணையோடு அணுகினால் அவர்களும் மாற்றம் அடைவார்கள். இது தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிற பழமொழியின் அர்த்தம். எண்ணம் போல் வாழ்வு.